வணக்கம். உங்க லோக்கல் சர்வீஸ் பிசினஸ்க்கு ஆன்லைன்ல இருந்து நிறைய லீட்ஸ் கொண்டு வரணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுக்கு கூகுள் ஆட்ஸ் பெஸ்டா இல்ல எஸ்இஓ பெஸ்டா? இந்த ரெண்டு பெரிய ஆப்ஷன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். வாங்க விஷயத்துக்குள்ள போகலாம். முதல்ல நம்மகிட்டே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கணும். உங்களுக்கு உடனடியா இந்த மாசமே கஸ்டமர்ஸ் வேணுமா, இல்ல மெதுவா ஆனா நிரந்தரமா உங்க பிசினஸ் வளரணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு பதில் தான் நம்ம எந்த வழியில போகணும்னு முடிவு பண்ண போகுது. முதல்ல களத்துல இறங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ். இவரை நாம ஒரு ஸ்பிரிண்டர்னு சொல்லலாம். அதாவது 100 மீட்டர் ஓட்டப்பந்தய வீரர் மாதிரி வேகம், உடனடி ரிசல்ட்ஸ், இதுக்கு இவர்தான் சரியான ஆள். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க காசு கொடுத்து கூகுள் தேடல்ல முதலிடத்துக்கு வர்றீங்க. யாராவது உங்க விளம்பரத்தை கிளிக் பண்ணா நீங்க அதுக்கு கூகுளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை பே பண்ணணும். அவ்வளவுதான் விஷயம். யோசிச்சு பாருங்க, உங்க ஏரியாவுல ஒருத்தருக்கு திடீர்னு பைப் உடைஞ்சிருச்சு. அவசரமா எமர்ஜென்சி பிளம்பர் நியர் மீன் தேடுறார். அந்த நொடியில ஒரு மைக்ரோ செகண்ட்ல ஒரு குட்டி ஏல நடக்கும். அதுல உங்க விளம்பரம் ஜெயிச்சா டக்குன்னு இடத்துல உங்க பேர் தான் தெரியும். கூகுள் ஆட்ஸோட பெரிய பிளஸ்ஸே அதோட ஸ்பீடு தான். உங்களுக்கு இப்பவே லீட்ஸ் வேணும்னா இது ஒரு சூப்பரான வழி. வெறும் 3 நாள்ல கூட உங்களுக்கு முதல் லீட் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல ஒரு மைனஸ் இருக்கு. இது ஒரு வாடகை வீடு மாதிரி. வாடகை கொடுக்கற வரைக்கும் தான் அங்க இருக்க முடியும். பே பண்றத நிறுத்துனீங்கன்னா லீட்ஸ் வரதோ நின்னுடும். சரி, அடுத்த போட்டியாளரை பார்ப்போம். இவர் தான் எஸ்இஓ ஸ்பிரிண்டருக்கு ஆப்போசிட். இவர் ஒரு மேரத்தான் ரன்னர். மெதுவா, பொறுமையா, ஆனா உறுதியா ஜெயிக்கிறவரு. இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை இலவசம். அதாவது ஆட்ஸ் மாதிரி ஒவ்வொரு கிளிக்குக்கும் நீங்க காசு கொடுக்க தேவையில்ல. இது உங்க வெப்சைட்டை கூகுளுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா மாத்தி அதுவா தானா தேடல்ல மேல வர்றது. எஸ்இஓ சொந்த வீடு கட்டுற மாதிரி. ஆரம்பத்துல கொஞ்சம் செலவாகும், டைம் எடுக்கும். ஆனா ஒன்ஸ் கட்டி முடிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சொந்தம். வாழ்நாள் முழுக்க அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்க வெப்சைட் நல்ல ரேங்க் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இலவசமா கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. சரி, இந்த கதையெல்லாம் இருக்கட்டும். இப்ப நேரா நம்பர்ஸ்குள்ள போலாம். இது உண்மையிலே எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்துருவோம் வாங்க. கூகுள் ஆட்ஸ்ல உங்க முதல் லீட் வர எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? சராசரியா வெறும் 3 நாள். ஆமா, உங்க போன் உடனே அடிக்க ஆரம்பிக்கணும்னா இதுதான் வழி. ஆனா எஸ்இஓல கதை டோட்டலா வேற. ஒரு நல்ல டிராஃபிக்கை பார்க்கறதுக்கே குறைஞ்சது 3ல இருந்து 6 மாசம் ஆகும். இது ஒரு முதலீடு. அதனால பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்த டேபிள பாருங்க. ரொம்ப தெளிவா புரியும். உங்களுக்கு இந்த மாசமே பிசினஸ் வேணும், உடனடி தேவை அப்படின்னா கண்ணை மூடிட்டு கூகுள் ஆட்ஸ்க்கு போலாம். இல்ல பரவாயில்ல, நான் பொறுமையா என் பிசினஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறேன், எனக்கு லாங் டேர்ம்ல வளர்ச்சி தான் முக்கியம்னு நினைச்சா எஸ்இஓ தான் பெஸ்ட் சாய்ஸ். உதாரணத்துக்கு மாசம் ஒரு $500 பட்ஜெட் இருக்குன்னு வச்சுப்போம். 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் மாசம் உங்களுக்கு ஒரு 10ல இருந்து 18 லீட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அதே 6 மாசம் நீங்க எஸ்இஓல போட்ட முதலீட அப்போதான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு மாசம் 5ல இருந்து 15 லீட்ஸ் வரைக்கும் இலவசமா கொண்டு வர ஆரம்பிக்கும். யோசிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு கிளிக்கும் உங்களுக்கு ஃப்ரீ. அப்ப இதுல எது பெஸ்ட், எதை செலக்ட் பண்றது? இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. புத்திசாலிங்க ஒன்ன மட்டும் செலக்ட் பண்ண மாட்டாங்க, ரெண்டையும் ஒன்னா சேர்ப்பாங்க. இதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். உடனடியா காசு பார்க்க கூகுள் ஆட்ஸை யூஸ் பண்ணணும். அதுல வர லாபத்தை எடுத்து நம்ம எதிர்காலத்துக்கான சொத்தான எஸ்இஓவை கட்டி எழுப்பணும். ஒன்னு நிகழ்காலத்துக்கு, இன்னொன்னு எதிர்காலத்துக்கு. இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கான 12 மாச பிளான். மாசம் கூகுள் ஆட்ஸ் ஆரம்பிக்கிறீங்க. பிசினஸ் நடக்க ஆரம்பிச்சதும் 3வது மாசம் எஸ்இஓல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. 6வது மாசத்துல எஸ்இஓல இருந்து உங்களுக்கு லீட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க கூகுள்ல எங்க தேடினாலும் இருப்பீங்க. விளம்பரத்துல உங்க பேரு, இலவச ரிசர்ச்ல உங்க பேரு, ஏன் மேப்ல கூட உங்க பேரு. ஒரே பேஜ்ல 3 இடத்துல உங்க பிசினஸ் இருந்தா கஸ்டமர் வேற எங்க போவாங்க? இதுக்கு பேரு தான் மார்க்கெட் டாமினேஷன். ஓகே, எல்லாம் நல்லா இருக்கு. அப்போ நாம எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப் என்ன? அத பத்தி இப்ப பார்க்கலாம். முக்கியமான பாயிண்ட் இதுதான். முதல்ல உங்க பிசினஸ்க்கு ஒரு ரெகுலர் கேஷ் ஃப்ளோவை கொண்டு வாங்க. அதுக்கு கூகுள் ஆட்ஸ் தான் கரெக்ட். அதுல இருந்து வர வருமானத்தை வச்சு 2வது இல்லனா 3வது மாசத்துல இருந்து எஸ்இஓல முதலீடு பண்ண ஆரம்பிங்க. இது ஏதோ தியரி மட்டும் இல்ல. 10ல 9 சர்வீஸ் பிசினஸ்க்கு இதுதான் வளர்ச்சிக்கான ஒரு நிரூபிக்கப்பட்ட ரொம்பவே நம்பகமான வழி. சோ கடைசியா நாம மறுபடியும் அதே கேள்விக்கு வரோம். நீங்க இன்னைக்கு பிசினஸ் பண்ண போறீங்களா, இல்ல நாளைக்கு ஒரு பெரிய சொத்தை உருவாக்க போறீங்களா? புத்திசாலித்தனமான பதில், ரெண்டையுமே செய்ய போறீங்க.